கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நல்லா இருக்கீங்களா? அல்லேலூயா. நல்ல வலது கருத்து ஊத்தி அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல இடது கருத்து ஊத்தி அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த காலை வேளை நல்ல கரங்களை தட்டி நம்ம தேவாதி தேவனை நம்ம மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இந்த வேளையிலும் ஒவ்வொரு மாதமும் உங்கள் முன்பாக வந்து நிற்பதை ஒரு பாக்கியமாக நான் கருதுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் தான் உற்சாகத்தை கொடுத்து இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிறார். அல்லேலூயா. அவரை செய்யாம எதுவுமே நடக்காது. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். இந்த வேளையிலும் ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம இந்நாட்களை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு விசுவாசிகளும் தேவ பிள்ளைகளும் நாம் எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை நாட்களை பார்க்க போகிறோம். நம்ம எடுத்து வாசிக்கலாம். எரேமியா, அதனுடைய எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 23, 24 அங்கே வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். எரேமியா 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்கிறார். இவைகளின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த நாட்கள்ல நாம் எதை மேன்மை பாராட்ட வேண்டும்? ஆண்டவர் எதை பிரியமானது என்று சொல்லுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வசனம் சொல்லுகிற ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். இதுல இவைகளின் மேல் பிரியமாய் இருக்கிற என்று கர்த்தர் செய்ய. இதுல ஆண்டவர் பிரியமா இருக்கிறார்னா அவரை அறிகிறது இல்ல. அல்லேலூயா. அவரை அறியணுமா? அநேகர் சபைக்கு வருவாங்க, அவங்க குடும்பம் முழுவதும் கிறிஸ்தவ குடும்பமாகத்தான் இருக்கும், ஊழியம் செய்வாங்க, அவங்க குடும்பத்தார் எல்லோரும் ஊழியத்தின் அடிப்படையில் போய்கொண்டிருப்பார்கள். ஆனா தேவனோடு கூட நெருங்கி பழகிற ஒரு வாழ்க்கை யாருக்கெல்லாம் இருக்கும் என்றால் என்று நமக்கு தெரியாது. அதனால ஆண்டவர் சொல்கிறார், நீங்க மேன்மை பாராட்ட வேண்டும் என்றால் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். அல்லேலூயா. அப்போ தேவனை அறிய வேண்டும். அப்ப தேவனை அறிய வேண்டும் என்றால் நாம் சும்மா கேள்விப்பட்டால் மட்டும் அறிய முடியுமான்னா அறிய முடியாது. அவரோடு கூட நெருங்கி பழகுகிற ஒரு வாழ்க்கை தான் தேவனை அறிகிற அறிவு. அல்லேலூயா. தனிப்பட்ட முறையில அவரோடு கூட அந்த பழகுகிற ஒரு பழக்கம் இருக்கு பத்தியா, அவர் உறவு கொள்ளுகிற ஒரு பழக்கம், அதுலதான் அவரை தேவனை அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. நம்ம கேள்விப்படுவதனால் மாத்திரம் அறிந்து கொள்ள முடியாது. தேவன் அன்புள்ளவர் என்பதை நம்ம சொல்லுகிறோம், இயேசு நல்லவர் என்பதை நம்ம சொல்லுகிறோம், இயேசு வல்லமையுள்ளவர் என்பதை நம்ம சொல்லுகிறோம், தேவன் பரிசுத்தம் உள்ளவர் என்பதை நம்ம சொல்லுகிறோமே. அவர் அன்புள்ளவர் என்பதை நம்ம சொல்லுவதன் மாத்திரமல்ல, அவரோடு கூட நெருங்கி பழகி அவர் அன்புள்ளவர் என்பதை அந்த உணர்ந்திருக்கிறதை குறித்து நம்ம சொல்ல வேண்டும். அல்லேலூயா. நம் வாயிலால் அன்புள்ளவர் என்று சொல்லுவது அநேக சொல்லுவாங்க, அது போல இருக்கக்கூடாது. ஆனா தேவனோடு கூட நடந்து கொண்டிருக்கிற ஒரு உறவு, அவரோடு கூட பழகிற ஒரு உறவைத்தான் தேவனை அறிகிற அறிவு என்பது நம்ம சொல்லுகிறோம். அல்லேலூயா. நம்ம எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் அதனுடைய 4ஆம் அதிகாரம் அதுல 1வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது.
ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். படி. இதுல என்னன்னா, ஆதாம் ஏவாளை அறிந்தான். அப்போ இந்த நாட்களை இதை எதை குறிக்கிறது? ஒரு கணவன் மனைவிக்குள்ளான உறவை குறிக்கிறது. இது ஒரு இந்த உறவை இந்த உலகத்திற்கு விவரிக்க முடியாத ஒரு ஆழமான உறவை இந்த உறவை குறிக்கிறது. ஒரு மனிதன், ஒரு கணவன் மனைவிக்குள்ளான உறவு என்னதான் இந்த உலகத்துக்குள்ளாக அப்படிப்பட்ட உறவை வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு அதனுடைய ஆழமான உறவை குறிக்கிறதாக வசனம் சொல்லுகிறது. அதுதான் ஆண்டவர் அந்த வசனத்தை உணர்த்திருக்கிறார். இந்த நாட்கள்ல நாம் மனிதனுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை இப்படியாக தான் சொல்லப்பட்டிருக்கு. ஏனென்றால் தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவு இந்த உலகத்துக்கு விவரிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஆழமான உறவை குறிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்ல முடியாது. அந்த அவரோடு கூட பழகுற அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள முடியாத அளவுக்கு அது ஒரு ஆழமான ஒரு தனிப்பட்ட முறையில அவரோடு கூட பழகுற அனுபவத்துல வருகிற ஒரு உறவை குறித்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ தேவனோடு கூட நாம் நெருங்கவில்லை என்றால், தேவனை பற்றி நாம் அறிந்து கொள்ளவில்லை என்றால், நாம் ஒரு காரியம் நமக்கு விரோதமாக வரும்போது நாம் எதிர்கொள்வது மிக கடினமாக இருக்கும். அல்லேலூயா. தேவனோடு கூட நெருங்கி பழகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக நாம் இருப்போம் என்றால், அவர் வல்லமை உள்ளவர் என்பதை அவரோடு நெருங்கி பழகி நாம் அறிந்து கொண்டோம் என்றால், எந்த பிரச்சனைகளும் வந்தாலும் அதை எதிர்கொள்ள ஆண்டவர் வல்லவராய் இருக்கிற நாம் உணர்ந்திருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரோடு பழகாதவர்கள் தான் பல பிரச்சனைகள் வரும்போது அதை என்ன பண்ண முடியாது, அதை எதிர்கொள்ள முடியாமல் தோற்று போகிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அல்லேலூயா. அதனால இந்த நாட்கள்ல ஆண்டவர் உங்களோடு கூட சொல்லுகிற காரியம், அவரோடு கூட நெருங்கி பழக வேண்டும். அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஏதோ சபைக்கு வந்தோம் போனோம் என்பது அல்ல. நம்ம சபைக்கு வந்தாலும் சரி, நம்ம சபைக்கு எந்த ஊழியத்துக்கு நம்ம சென்றாலும் சரி, நம் தேவனோடு கூட தனிப்பட்ட முறையில நமக்கும் தேவனுக்கும் எப்படிப்பட்ட உறவு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. எல்லோரும் ஊழியக்கார் மாத்திரம்தான் ஆண்டவரோடு கூட நெருங்கி பழகணுமா? அண்ணா இல்ல. எல்லோருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஒன்று நினைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வளவு கோடிக்கணக்கான மக்கள் இந்த தேசத்துல இருக்கும்போது, இவ்வளவு சிறு கூட்டமா இருக்கிற நம்மையே ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்னா, இதை பார்க்க வேற என்ன நமக்கு வேண்டும்? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனை நாம் அறிய வேண்டும். தேவனை அறியாதவர்கள் நடக்கும் சம்பவங்கள் பார்த்தனா பயங்கரமா இருக்கும். 1 சாமுவேல் ஒரு வேதத்தின் அடிப்படையில் சம்பவத்தை சொல்லி நாம் கடந்து போக நான் விரும்புகிறேன். 1 சாமுவேல் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. பார்த்தீங்கன்னா, ஏலியின் குமாரர்கள் பேலியான் மக்களாய் இருந்தார்களாம். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அவர்கள் யார் என்பதை பார்த்தோம் என்றால், அவர்கள் ஏலி என்பவர் ஒரு ஆசாரியர். அவருடைய பிள்ளைகள் கர்த்தரை அறியவில்லை. அவர்கள் கேள்விப்பட்டிருப்பார்கள், நியாயப்பிரமாணம் இப்படியாக இருக்கிறது, நம்மை நடத்தி கொண்ட ஆண்டவர் எகிப்திலிருந்து கொண்டு வந்தார் என்பதை கேள்விப்பட்டிருப்பார்கள், ஏதோ வாசித்திருப்பார்கள். ஆனா அவரோடு கூட பழகிற ஒரு அனுபவம் இல்லை. அதுதான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏலியின் குமாரர்கள் பேலியன் மக்களாக இருந்தார்கள், ஆனால் கர்த்தரை அவர்கள் அறியவில்லை. ஒரு ஆசாரியுடைய, ஒரு ஊழியக்காரருடைய பிள்ளைகள் கர்த்தரை அறியவில்லையா. அதனால்தான் அவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெரிய தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏலிகிட்ட போய் அந்த மக்கள் எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, உங்க பிள்ளைகள் இப்படியாக இருக்கிறார்கள், நீங்கள் ஊழியம் செய்றீங்க, ஆனா உங்கள் பிள்ளைகளோ என்ன பண்றாங்க, அவங்க சபைக்கு வருகிறவர்கள் இடத்துல விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறாங்க. ரொம்ப கடினமா சொல்லப்பட்ட ஒரு காரியம். நம்ம எடுத்து வாசிக்கும் போது 1 சாமுவேல் 2:22-25 வாசிங்க. ஏலி மிகுந்த கிழவனாய் இருந்தான். மிகுந்த கிழவனாய் இருந்தான். அவன்
இஸ்ரவேலுக்கு எல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூடிக்கொண்டிருக்க ஸ்திரீகளோட சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். ஏன் குமாரரே, வேண்டாம். நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமா இருக்கிறீர்களே. மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதி அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானேயாகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள். அவர்களை சங்கீகரிக்க கர்த்தர் சித்தமாயிருந்தார். இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஊழியக்காரருடைய குமாரர்களுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க, இவங்க பார்த்தா தேவனுக்கு விரோதமான செயல்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு கோபத்தை உண்டு பண்ணுகிறான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏலி போய் சொல்றாரு, இது போல கேள்விப்படுகிறனே குமாரரே, நீங்க இப்படிப்பட்ட காரியத்தை செய்யாதீங்க. மனிதன் விரோதமா பாவம் செய்தா கூட ஏதோ பண்ணிக்கலாம், ஆனா கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்தா என்ன பண்ண முடியாது, எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு எச்சரிக்கிறார். ஆனா அவர் பேச்சு என்ன பண்ண முடியல, கேட்க முடியல. ஒரு நல்ல தகப்பன், ஒரு நல்ல தாயார் தன் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், தன் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளாக அந்த சிறு வயது முதற்கொண்டே வளர்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகர் கொஞ்சம் கேர்லஸா விட்டுருவாங்க, தன் பிள்ளைகளை சரி பரவாயில்லன்னு சொல்லி விட்டுடுவாங்க. ஆனா அது அதனுடைய முடிவு சம்பவிக்கும் போதுதான் நான் இப்படியாக வளர்த்து விட்டனே என்று ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 21 அது 15-16 வசனம் வாசிங்க. துருதியில் இருந்த தண்ணீர் செலவழித்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். ஆகாரை பற்றி சொல்லப்பட்ட ஒரு காரியம். ஆபிரகாமுக்கு 2 மனைவிகள். இந்த 2வது மனைவி பார்த்தீங்கன்னா ஆகார். குடும்ப பிரச்சனையினால அந்த ஆகாருக்கு பிறந்த இஸ்மவேலை அவர்கள் வீட்டை விட்டு வெளியே அனுப்பி விடுகிறார்கள். அப்போ அவங்க துரத்தியில தண்ணீர் கொண்டு போயிருக்கிறாங்க, ஆகாரம் கொண்டு போறாங்க. ஆனாலும் வனாந்திர வழியா போகும்போது அந்த தண்ணீர்லாம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அப்ப தண்ணீர் முடிந்த உடனே அந்த பிள்ளைக்கு தாகம் எடுத்து கொண்டு இருக்கிறது. அப்ப மரண பிடியில் இருக்கிறான். அதனாலதான் அந்த ஆகார், என் பிள்ளை மரிப்பதை நான் பார்க்க மாட்டேன். அப்போ அந்த வழி எப்படிப்பட்டதா இருக்கிறது, மரணத்தின் பாதையில் போய்கொண்டிருக்கிறான் தன் பிள்ளை என்பதை அறிந்து அந்த மகள் என்ன பண்றான், அதை பார்க்க விரும்பல. அந்த ஆகார் தூரம் போய் நின்று அழுகுறாங்க. ஒரு நல்ல தாயா தன் பிள்ளைகள் மரிக்க போகிறதே என்பதை, அந்த மரணத்தின் வழியில் போகிறத விரும்பல. அவங்க போய் கத்தி அழுகுறாங்க. இந்த நாட்கள்ல அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. உலகத்தார் எப்படி இருக்கிறாங்களோ அது நமக்கு தெரியாது, அவர்கள் எப்படினாலும் இருந்து போகலாம். ஆனால் தேவ வார்த்தையை கேட்கிற நாம், சபைக்கு வருகிற நாம், ஊழியம் செய்கிற நாம், நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படியாக வளர்க்கிறோம். ஒரு ஆகாரை போல நாம் நம் பிள்ளைகள் செய்கிற தவறை நம்ம கண்டிக்கிறோமா, நம் பிள்ளைகள் எந்த வழியில் போய்கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அநேகர் மொபைல்லே இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவர்கள் எப்போதுமே காலத்தை அதை செலவித்துக் கொண்டிருப்பார்கள், சினிமா பார்த்து கொண்டிருப்பார்கள். தன் தகப்பனும் தாயும் அந்த பிள்ளைகளுக்கு நீங்க எப்படியாக இருக்கிறீர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் நல்ல தகப்பனும் தாயுமாக இருந்தால் அந்த பிள்ளை இரவில் தூங்குகிறாங்களா என்று பார்க்கணும். அவங்க யாரோடு கூட பேசுறாங்க என்பதை பார்க்கணும். அவங்க அப்படிப்பட்ட காரியத்தை போய்கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அவங்க மரணத்தின் பாதையில் போய்கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தன் பிள்ளைகளை நாம் எப்படியாக வளர்த்து கொண்டிருக்கிறோம். அவர்களோடு கூட சேர்ந்து நாமும் டிவி பார்த்து கொண்டு இருப்போம் என்றால், சினிமாவை பார்த்து கொண்டு இருப்போம் என்றால், அவர்களை நம்ம மரண பிடியில் நாமே கரங்களை பிடித்து கூப்பிட்டு போகிற ஒரு காரியமாக இருக்கிறது.
இந்த ஆகாரை போல என் பிள்ளை மரணத்தின் பிடியில் போகிறான், ஐயோ நான் இதை விட மாட்டேன். என் பிள்ளை சினிமா பார்த்து கொண்டு இருக்கிறான், என் சினிமா அவரோடு கூட பேசி கொண்டு இருக்கிறான், என் பிள்ளை இப்படிப்பட்ட காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறான். அவன் ஜெபிப்பதில்லை, அவன் துதிப்பதில்லை, அவன் ஆராதிப்பதில்லை, அவன் வேத வாசிப்பு இல்லை, அவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்யாம இருக்கிறான், அவன் சபைக்கு வருவது இல்லை. ஐயோ என் பிள்ளையை நீங்க ஆண்டவரே காப்பாற்றுங்க என்று சொல்லி கதறி அழுகிறவர் தான் உண்மையான பெற்றோர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சமூகத்தில் நிக்கணும். ஐயோ என் பிள்ளை இப்படியாக இருக்கிறாங்களே. அதிகாலை எழுதி ஜெபிக்கிறாங்களா? காலேஜ் போகணும்னா ஒரு 8 மணிக்கு பஸ் இருக்கு காலேஜ் போறதுக்கு, ஆனா 7:30 மணி வரைக்கும் தூங்க வச்சு பார்க்கிற தாயார் அப்படிப்பட்டவங்களா இருக்கக்கூடாது. என் பிள்ளை தூங்கட்டுன்னு விடக்கூடாது. அவங்கள ஜெபிக்க வைக்கணும். அல்லேலூயா. அவங்கள துதிக்க வைக்கணும், அவங்கள வேதமாக்கி வைக்கணும். படிக்கிறாங்களோ இல்ல வேதத்தை படி. அவங்க கர்த்தரை பிடிச்சுக்கிட்டாங்கன்னா அப்புறம் நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களே பார்த்துப்போம். அல்லேலூயா. அவங்க ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார்கள்னா ஆண்டவருடைய சமூகத்துல பாதத்துல உட்காரும் போது ஆண்டவர் என்ன பண்றவரு? ஆண்டவரை நடத்த ஆரம்பிச்சிடுவார். அப்புறம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க எல்லாம் உங்களை மதிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்குள்ளாக வளர்க்க வேண்டும். ஆகாரை போல நம்ம கதறி அள்ள வேண்டும், ஆண்டவரே என் பிள்ளை இப்படியாக இருக்கிறார். இப்ப ஏலி இப்ப கடைசியில விட்டு கடைசியா வந்து பார்த்து சொல்றாரு, கடைசி இப்படிலாம் சொல்றாங்களே நாங்க மதிக்கல, ஏன்னா வயசாயிடுச்சு. நீ என்ன சொல்றது? வயதான தாயார் என்ன பண்ண, தகப்பனாரு அநேகர் அசட்டை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. தாயும் தகப்பனை கனம் பண்ண வேண்டும், அப்போதான் நம்ம ஆயுஷ் நாட்கள் நீடித்திருக்கிற வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அங்க நம்ம பிறந்த போது எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்கன்னு பார்க்கணும். அல்லேலூயா. அவன் எதை சொன்னாலும் நன்மைக்காகத்தான் சொல்லுவார்கள். அல்லேலூயா. நான் வலதுகரத்தை ஒத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ இந்த ஆகார் தன் பிள்ளை எப்படி வளர்க்கணும், தன் பிள்ளைக்காக எப்படி அழுறாங்க பாரு. என் அம்மா பிள்ளை மரணத்தின் பிடியில் போய்கொண்டு நான் பார்க்க மாட்டேன். ஆண்டவர் சத்தத்தை கேட்டு ஆண்டவர் என்ன பதில் கொடுத்தார். அதுபோல இந்த நாட்கள்ல தன் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஊக்கமாக ஜெபிப்பீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொடுப்பார். தேவனோடு கூட நாம் நடந்து கொண்டிருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனோக்கு 7ஆம் தலைமுறை ஏனோக்கு தேவனோடு கூட நடந்து கொண்டிருந்தார், சஞ்சரித்துக் கொண்டார் வாசிக்கிறோம். அவர் அப்படி நடந்து கொண்டிருந்தபடினாலதான் அவன் பிள்ளையாக மெத்துசாலா 969 வருஷம் இந்த உலகத்திலே அதிக வருஷம் வாழ்ந்த ஒரு மனுஷன் யாருன்னா மெத்துசாலா. நாம் அதுபோல தேவனோடு கூட நடந்து கொண்டிருப்போம் என்றால், அவரோடு கூட பழகி கொண்டிருப்போம் என்றால் நமக்கு வரும் சந்ததி நீடித்த ஆயுசு ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம பிள்ளைகளை எப்படி இருக்குமோ நம்ம மறிச்சுட்டா நம்ம பிள்ளைகளை யாரு பார்த்து கொள்ளுவாங்க, நம்ம பிள்ளைகளுக்கு யாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கம் நமக்குள்ள இருக்கும் என்றால், அந்த ஏக்கத்தை நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தேவனோடு கூட உறவு கொண்டிருப்பீர்கள் என்றால், நல்ல ஜெபித்துக் கொண்டு இருப்பீர்கள் என்றால், நல்ல ஆராதித்துக் கொண்டு இருப்பீர்கள் என்றால், வேதம் வாசித்து வேதத்தின்படி நடந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், அதனுடைய நடக்கை நிமித்தம் தான் உங்களுடைய சந்ததியினுடைய நீடித்த நாட்கள் நீடித்திருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த நாட்கள்ல ஒரு ஊழியக்காரனுடைய குமாரர்கள் இப்படியாக தப்பி நடந்து கொண்டிருக்கிறார்கள், கர்த்தருக்கு விரோதமான செயல்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஊழியக்காரர் குடும்பம் தான், ஆனா என்ன பண்ண முடியல, அவர்கள் கர்த்தரை அறியவில்லையாம். கர்த்தரை கேள்விப்பட்டிருப்பாங்க, ஆனா அறியவில்லை. எதை சொல்லப்பட்டிருக்கிறது? அவங்களோடு கூட நெருங்கி பழகிற வாழ்க்கை இல்லை அவங்களுக்கு. அவங்க ஜெபித்திருக்க மாட்டாங்க, ஆனா தன் தகப்பனார் செய்த எல்லா முறைமைகளும் பார்த்திருப்பாங்க. அவர் என்னென்ன ஊழியம் சரி எல்லாவற்றையும் கூடவே செஞ்சிருப்பாங்க. ஆனாலும் தேவனோடு கூட தனிப்பட்ட முறையில ஒரு உறவு இல்லை அவங்களுக்கு. அல்லேலூயா. அப்ப நாம் எப்படியாக இருக்கிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். தேவனோடு கூட நம்முடைய உறவு எப்படியாக இருக்கிறது? நாம் தனிமையா வீட்டுல இருக்கிறோம், நம்ம எல்லாவற்றையும் செய்கிறோம், ஆனா நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்துல தேவனை நம்ம எப்படி பிரியப்படுத்துகிறோம்? ஆண்டவர் எதுல பிரியமா இருக்கிறாரா அதுல நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர் கூட அவர்தான் அறியணும். தேவனை அறிந்து
உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். அதுலதான் ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே அதிகாரத்துல 1-10 வாசிங்க. அதே 1 சாமுவேல் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 1-10 நம்ம எடுத்து அதை வீட்டுக்கு வாசித்துக்கலாம். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல யாருன்னா அன்னாள் என்ற ஒரு மகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த அம்மையாருக்கு அதுக்கு முன்பா பிள்ளை இல்லாம இருந்துச்சு. ஆண்டவர் நல்லா ஜெபித்த போது என்ன பண்ணாங்க, ஒரு சாமுவேலை கொடுத்தாங்க. ஆனா அந்த கொடுத்த பிறகு அவங்க அவங்க ஆண்டவரை புகழ்ந்து பாடுறாங்க, துதிக்கிறாங்க. பாடும்போது பார்த்தீங்கன்னா கர்த்தரை போல அவங்க பாருங்க. 1-10 நீங்க வீட்டுல போய் வாசிங்க. அதுல சொல்ல கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, கர்த்தரை போல ஒருவரும் இல்லை, கர்த்தரை போல ஞானம் உள்ளவர் இல்லை. அவர் உயர்த்துகிறவன் தாழ்த்துகிறவராய் இருக்கிறார், அவர் கொள்ளுகிறவன் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவர் சிறியவனை புழிந்து எடுத்து எளியவன் இந்த குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபல்கோடு உட்கார வைக்கிறார். அப்படி என்று சொல்லி தேவனுடைய மகத்துவத்தை அவங்க சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. இது எப்படி வந்துச்சு? இவங்களுக்கு யாருன்னா சொல்லி கொடுத்துருப்பாங்களான்னா இல்ல. இவங்க எப்படி வந்துச்சுன்னா இந்த பாடுறாங்க அனுபவத்தின் அடிப்படையில பாடுகிற பாடு. அல்லேலூயா. அனுபவத்தின் அடிப்படையில தேவனோடு கூட நெருங்கி பழகின அந்த உணர்வு தான் அவங்கள பாட வைத்திருக்கிறது. அல்லேலூயா. இவங்க யார், ஒரு ஊழியக்காரங்களா? இல்ல, இவங்க யாரு, சாதாரண ஒரு விசுவாசி தான். அல்லேலூயா. எப்படி அவருக்கு பரிசுத்தம் உள்ளவர் தெரியும் அவங்களுக்கு, எப்படி அவர் ஞானம் உள்ளவர் அவங்களுக்கு தெரியும், அவர் எப்படி அவரு மன்னனுடைய கர்ப்பவதி ஆக்குறான்னு அவங்களுக்கு தெரியும், அவங்க எப்படி சிறியவனை புழிந்து எடுக்கிறான்னு தெரியும், அவர் எப்படி உயர்த்துகிறார் தெரியும். ஏன்னா அனுபவத்தின் அடிப்படையில. அல்லேலூயா. அவங்க உணர்ந்திருக்கிறாங்க, அதை தான் அவங்க பாட்டா பாடுறாங்க. அல்லேலூயா. அநேக ஊழியக்காரர் இருக்கிறாங்க. ஆனா ஊழியக்காரர் பார்க்கலாம், அநேக விசுவாசிகள் தேவனோடு கூட நெருங்கி பழகி கொண்டு இருக்கிறாங்க. அநேக சபையில சினிமா பாட்டெல்லாம் பாட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது. கடைசி காலம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சினிமா பாடலை பாடி ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கெல்லாம் பாக்கியவான்கள். உண்மையிலே சொல்றேன், உங்களுக்கு சத்தியம் கிடைத்து கொண்டிருக்கிறது. நல்ல ஊழியக்காரர்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த சத்தியம் வேற அநேக சபையில பிரசங்கப்படுவதில்லை. ஒரு சபையில சினிமா பாட்டு பாடுறாங்கன்னா கொஞ்சம் நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும், இது எப்படிப்பட்ட ஒரு காலமா இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவரு மட்டும் ஊழியக்காரர் மட்டும் பாடல, அவர் கூட சேர்ந்த அந்த விசுவாசிகளா நல்ல கரங்களை ஆண்டவர் பாட்டுக்குள்ள அந்த அளவுக்கு தட்டி இருப்பாங்கன்னு தெரியல. இந்த சினிமா பாட்டுக்கு அவ்வளவு ஆர்ப்பரிப்பு. நாம் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஏனோ தானோ என்று ஏதோ வந்தோம் போனோம் என்று இருந்தோம் என்றால் இந்த கடைசி காலத்தில் நான் தப்பிக்கொள்ளுமா என்று தெரியாது. வயநாடு பிரச்சனை பார்த்துருங்க, வயநாட்டில் நடந்த காரியத்தை பார்த்திருப்பீங்க. அவங்க அறிந்திருக்க மாட்டாங்க. ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு இயற்கை சீரழிவு என்ன வேணாலும் நடக்கலாம். தயவு செய்து நாம் தேவனோடு கூட நெருங்குற ஒரு பாக்கியத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த நாட்கள் ஒரு அன்னாளுக்கு ஏன் அப்படிப்பட்ட ஒரு துதிக்கிறதுக்கான பாடல் வருதுன்னா, அவன் அனுபவத்தின் அடிப்படையில் தேவனோடு கூட நெருங்குற ஒரு காரியத்தில் தான் அவங்க துதித்து ஆராய்த்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அடுத்தபடியாக ஒரு சம்பவத்தை சொல்லி தேவ நாமத்தை நம்ம மேம்படுத்த போகிறோம். ஒன்று சாமுவேல் அதனுடைய 17ஆம் அதிகாரம். இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். தாவீதை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். தாவீது ஒரு ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு மனுஷன். அந்நாட்கள்ல பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேலுக்கும் போர் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ கோலியாத் என்ற ஒரு மனுஷன் இஸ்ரவேல் ஜனங்களை பயமுறுத்தி தன் பேச்சினாலே பயமுறுத்தி கொண்டிருக்கிறான். அப்ப பயமுறுத்தி கொண்டிருக்கும் பொழுது
இஸ்ரவேல் ஜனங்களில் போர் திறமையுள்ளவர்கள், போர் தளபதிகள், போர் சேனைகள், ராஜா உட்பட எல்லோரும் அவனுடைய உருவத்தை பார்த்தும் அவனுடைய பேச்சை பார்த்தும் அவன் முகத்தை கூட பார்க்க கூடாத அளவுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்களாம் யார்? சவுல் யார்? அவருடைய சேனைகள் யார் என்றால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேசத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எகிப்திலே அடிமையாய் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் அடிமை அல்ல, நீங்கள் சுதந்திரவாளிகள் என்று சொல்லி அவர்களை கானான் தேசத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்து விட்டார். அப்ப அந்த தேசத்துல தான் இருக்கிறார்கள். ஆண்டவர் செய்த அற்புத அடையாளங்கள் எல்லாமே அவர்களுக்கு தெரியும். ஆனாலும் என்ன பண்ண முடியல அவங்களால? ஒரு மனுஷன் பேசுகிற அந்த பேச்சுக்கு என்ன பண்ணல, அவனால் எதிர்த்து நிற்க முடியவில்லை. ஏன் இவங்க பயந்து போயிருக்கிறாங்க? ஏன் அந்த மனுஷனோடு எதிர்த்து நிற்க முடியல? அவன் உருவத்தை பார்த்து பயப்படுறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களே, நீங்கள் தைரியம் உள்ளவர்களா இருந்தால் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு என்னோடு கூட போரிட வர சொல்லுங்கள். அவன் வெற்றி பெற்றால் நாங்கள் அடிமையாயிடுறோம். அவன் தோல்வியுற்றால் நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு அடிமை என்ற ஒரு வார்த்தை தான். எல்லாம் பயந்து போயிட்டாங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேசம்தான். ஆனா அந்த தேசத்துல ஒரு அந்நிய தேசத்தார் மிரட்டும் போது பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா இவர்கள் தேவனை அறிகிற அறிவு இல்லை. தேவனோடு கூட நெருங்கி பழகிற ஒரு பாக்கியம் இவர்களுக்கு இல்லை. அதனால்தான் பயந்து போயிருக்கிறாங்க. எல்லாமே போர் திறமையுள்ளவர்கள் தான், நல்ல ஒரு ராணுவ அதிகாரி தான். ஆனாலும் என்ன பண்ண முடியல? ஒரு மனுஷன் பேச்சுக்கே பயந்து போயிருக்கிறாங்க. ஆனா அதே சம்பவத்துல ஒரு தாவீது தன் சகோதரர்களை பார்க்கும்படியாக, ஆகாரத்தை கொடுக்கும்படியாக வந்து நிற்கிறார். அந்த நாட்களும் அதே போல அந்த கோலியாத்தை பேசும்போது உடனே தாவீதுக்கு என்ன வந்து கோபம் வந்து விட்டது என்று நம்ம பார்க்கிறோம். இவன் எப்படி இப்ப பேசலாம்? கோபம் வந்ததை நாம் படிக்கும்போது தெரிந்து கொள்ளலாம். நான் இந்த கோலியாத்து கூட நான் சண்டைக்கு போகிறேன் என்று சொல்லும்போது அந்த சவுல் சொல்லுகிறார், இவன் சிறு வயது முதற்கொண்டே போர் திறமையுள்ளவன், அதிலே பயிற்சி பெற்றவன், நீ சின்ன பையன், நீ ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லுகிறார். ஆனா இவர் சொல்லுகிறார், நான் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறவன் தான். ஒரு முறை கரடி, ஒரு முறை சிங்கம் வந்துச்சு. என் ஆட்டை பிடித்து கொண்டு போன போது நான் என்ன பண்ணேன்? அதனுடைய வாயிலிருந்து ஆட்டை தப்பி வித்து அது என்னை தாக்க முற்பட்ட போது நான் அதை பிடிரி பிடித்து அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தின் கைக்கும் கரடிக்கும் கைக்கும் தப்பி வித்த ஆண்டவர் இந்த கோலியத்தின் கைக்கும் தப்பி விப்பார் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எப்படி இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் வந்து, அவன் உருவத்தை பார்த்து பயப்படல, அவன் பேச்சை பார்த்து அவன் பயப்படல, தைரியமா நிற்கிறான். எப்படி இந்த தைரியம் வந்தது? தாவீதுக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்குதான் சிங்கத்தை அனுப்பினாரு, கரடியை அனுப்பினாரு, எல்லாவற்றையும் அதை கொண்டு வீழ்த்தி போட்டார். அங்கேயே ஆண்டவர் பழக்க வச்சுட்டார். அல்லேலூயா. தேவனோடு கூட உறவு கொண்டு இருந்தார், தேவனோடு கூட நெருங்கி பழகிற ஒரு வாழ்க்கை அவனுக்குள்ள இருந்தது. ஆடு மேய்த்து கொண்டு நல்ல ஆண்டவர் துதித்து பாடிக்கொண்டிருக்கிற மனுஷன், ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனுஷனா இருந்தான். அதனாலதான் தேவனோடு நெருங்கி பழகும் போது எந்த சத்துரு நமக்கு விரோதமாக வந்தாலும் சரி நாம் தைரியமாக நிற்க முடியும். அநேகர் பயந்து போய் கொண்டிருக்கிறாங்க சில காரியங்களை குறித்து. இது என்ன நடக்குமோ, இது ஏது நடக்குமோ அப்படின்ற மாதிரி ஏதோ பிரச்சனை கோலியத்தை போல நம்ம மிரட்டி கொண்டிருக்கிறதா இருக்கும். இந்த மிரட்டி கொண்டிருக்கும் போது இந்த பிரச்சனைகள் மத்தியில நாம் தைரியம் உள்ளவர்களா இருக்கணும்னா நம் தேவனோடு கூட நெருங்கி பழக வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் நம்ம எதிர்த்து நிற்க முடியும். அப்பதான் நமக்கு தெரியும் எந்த சூழ்நிலையும் மாற்றி முடிக்க தேவனால் முடியும் என்று அப்போதுதான் தெரியும். அல்லேலூயா. நான் வியாதியா இருந்த போது என் வியாதியை சுகப்படுத்தினார் என்றால் இந்த பிரச்சனை என்ன செய்ய முடியும்?
அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுப்பார் என்று சொல்ல முடியும். எப்படி இந்த அனுபவம் வரும்? நம்ம தேவனோடு கூட நெருங்கி பழகும் போதுதான் தெரியும். அல்லேலூயா. அவர் அன்புண்டவர் என்று நம்ம எப்படி தெரியும்? அவரோடு கூட நெருங்குற அனுபவத்தில் தான் தெரியும். அல்லேலூயா. நாம் தேவனோடு கூட நெருங்கி கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப தாவீது ஒரு சின்ன பையன் அவ்வளவு பெரிய கோடியத்தை முறியடித்தான் என்றால், ஏன் நம்மளால பிரச்சனை மேற்கொள்ள முடியல? ஏன் நம்மளால பிரச்சனை மத்திய நம்ம எல்லாம் சோர்ந்து போறோம்? பிரச்சனையை பார்த்து அநேக விதத்தில் நம்ம சோர்ந்து போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தேவன் அறிகிற அறிவு நமக்குள்ள இல்லை. எப்படி ஏலியின் குமார்கள் இருந்தார்களோ அது போல நம்ம இருக்கிறோம். அடுத்து சவுல் பெரிய ராஜா, அவரே பயந்து போயிருக்கிறார். அதே 1 சாமுவேல் அதனுடைய 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமும் 7ஆம் வசனமும் வாசிங்க. 1 சாமுவேல் 28:5. சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான். அவன் இருதயம் மிகவும் தத்தளித்துக் கொண்டிருந்தது. 7ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்ஞானம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ எந்தோரில் அஞ்ஞானம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார்கள். போதும். இதுல பாத்தீங்கன்னா பெலிஸ்தர் பாளையம் இறங்கிட்டாங்க. ஆனாலும் அந்த நாட்கள்ல பெலிஸ்தர் பாளையம் இறங்கின போது ஒரு ராஜா ரொம்ப பயந்து போயிட்டாரு. இந்த பயம் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, அந்த தேவனோடு கூட பழகிற ஒரு அனுபவம் அவருக்குள்ள இல்லை. அதனாலதான் இப்போ அந்த பயம் வந்த உடனே வழி எப்படி மாறுதுன்னா, அஞ்சனம் பார்க்கற போயிட்டார். அநேகர் அப்படிதான். பல பிரச்சனைகள் நமக்குள்ள நல்ல சபைக்கு வருவாங்க, நல்ல தேவனை ஆராதிப்பாங்க. ஆனா அநேக காரியங்கள் நமக்குள்ள இருந்தாலும் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம என்ன பண்ண, பிரச்சனையை பார்த்து பயந்து போயிடுறோம். வசனத்துல அடிக்கடி சொல்லப்பட்ட வார்த்தை பயப்படாதே, பயப்படாதே என்றுதான் ஆண்டவர் சொல்லுகின்றார். அல்லேலூயா. நம்ம பயந்து போயிருப்போம்னா நாம் தேவனோடு கூட என்ன பண்ற, எதுவுமே அவர் கூட செய்யறதில்லை. அவர் ஒரு தேவன், அவ்வளவுதான். அவர் இயேசு ஒரு தேவன். உலகத்தார் போல எல்லாத்துக்கும் ஒரு தெய்வம் என்று போல நாம இருந்து கொண்டிருக்க கூடாது. அவரும் ஒரு தேவன் அல்ல, அவர் ஒருவர் தான் தேவன். அல்லேலூயா. அவர் ஒருவர் தான் தெய்வம். அந்த வைராக்கியம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. நம்ம பயம் வந்தா தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஆண்டவரை விசுவாசிப்பதே இல்லை. ஜாதகம் பார்க்க போவோம், பில்லி சுனித்தை அனுசரிக்க போவோம், விக்கிரக சொல்ல அங்க போ இங்க போன்னு சொல்லுவாங்க, ஆலோசனைலாம் வரும். நம்ம என்ன பண்ணுவோம், அங்க போய்கிட்டு இருப்போம். காரணம் என்னங்கன்னா, நம்ம தேவனை அறிகிற அறிவில் நம்ம குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். அதுதான் காரணம். அல்லேலூயா. நாம் தைரியம் உள்ளவர்களா இருக்கணும்னா, சூழ்நிலை காந்து நாம் பயப்படாம இருக்க வேண்டும் என்றால், தேவன் அறிகிற அறிவுல வளர்வதற்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே நம்மோடு கூட நெருங்கி பழகிற ஒரு வாழ்க்கை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. அண்ணாளுக்கு மட்டும் ஏன் அப்படி ஒரு அனுபவம் வந்துச்சு, நமக்கும் வர வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரை துதித்து யாரோ பாடுற பாட்டை நம்ம பாட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஆண்டவரோட கூட நெருங்கும் போது நம்ம அறியாம நம்ம பாட்டு வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. வந்துகிட்டே இருக்குங்க. சூழ்நிலை பார்த்து இந்த உலகம் ஏதோ பிரச்சனை நிமித்தம் இந்த இருக்கிற பகுதி எல்லாம் பயந்து போயிருப்பாங்க. நீங்க தேவனோடு கூட நெருங்கி கொண்டு இருந்தீங்கன்னா, அவர் அறிகிற அறிவுல வளர்ந்து கொண்டு இருப்பீங்கன்னா, நீங்க ஒருவர் பயப்படாம இருப்பீங்க. அல்லேலூயா. இந்த பிரச்சனை என்ன ஒன்றும் செய்யாது, இந்த நிலநடுக்கம் என்ன ஒன்றும் பண்ணாது, இந்த மழை என்ன ஒன்றும் பண்ணாது சொல்ல முடியும். நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், அவர் அறியாம என்ன தொட ஒருவனுக்கும் அதிகாரம், எந்த இயற்கை சீற்றங்களுக்கும் அதிகாரம் கிடையாது, எந்த கொள்ளை நோக்கம் என்ன தொட அதிகாரம் கிடையாது. அப்படி என்ற வைராக்கியம் நமக்குள்ள இருக்கும். தேவனோடு கூட நெருங்குற ஒரு அனுபவத்துக்குள்ளாக நாம் கடந்து போக வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. பேதுரு எப்படி, அவர் நாளைக்கு சிறைச்சேதம் பண்ண போறாங்க, ஆனா அவர் சிறைச்சால தூங்கி கொண்டு இருக்கிறார். காரணம் என்ன, அவருக்கு தெரியும் எல்லாமே. அவரோடு பழகி இருக்கிறார், தேவனோட பழகி இருக்கிறதுனால அவர் எதுவும் பண்ற மாதிரி தூங்க ஆரம்பிச்சிட்டார். அது போலதான் நாமும்
அல்லேலூயா. நம்ம தேவனோடு கூட நெருங்கி அவர் கூட பழகி இருப்போம் என்றால் நம்ம பிரச்சனையை பார்த்து பயப்படதில்லை, நம்ம ஆட்டும் அமைதியே இருப்போம். அல்லேலூயா. யோபு 22ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, நீர் அவரோட பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். 22 21 அந்த 29 வரைக்கும் வாசிப்பதற்கான விடை நமக்கு கிடைக்கும். அப்ப அவரோடு கூட பழகி இருக்கும் போது நமக்கு சமாதானம் கிடைக்கும். நாம திரும்ப கட்டப்படுவோம் என்று வசனம் சொல்லுகிறது. நாம் பாவத்தை வெறுத்து தள்ள முடியும் அவரோடு நெருங்கும் பொழுது. அவர் அறிகிற அறிவில வளர்க்கும் போது நம்ம என்ன பண்ண, பாவத்தை வெறுத்து தள்ளுவோம். நாம் வளமுடன் வாழ வேண்டும், சுகபத்திரமா வாழ வேண்டும் என்றால் நாம் தேவனோடு கூட நெருங்கி பழக வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஜபங்களுக்கு பதில் வரணும் என்ன, அவரோடு கூட பழகி கொண்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த 21 29 அதற்கான விடையை முழுமையாக நம்ம தெரியும். வீட்டில் போய் படித்துக் கொள்ளுங்கள். அப்ப நம்முடைய ஜபத்திற்கு பதில் வரணும்னா நம்ம அவரோடு கூட என்ன பண்ணணும், தேவனை அறிகிற அறிவில வளர வேண்டும். அல்லேலூயா. பிலிப்பியர் அது 3ஆம் அதிகாரம் அது 8வது வசனத்தை நம்ம எடுத்து வாசித்து, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7 8 வசனம். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அது மாத்திரமல்ல, அல்லேலூயா. அப்ப என்ன சொல்ற, கர்த்தராக இயேசுகிற அறிவின் மேன்மைக்காக என்ன சொல்ற, எல்லாவற்றையும் நஷ்டமாக எண்ணுகிறேன். அப்ப தேவன் அறிகிறதுல அவர் வாஞ்சியா இருக்கிறார். அவர் படிச்ச படிப்பு கூட ஒண்ணும் இல்லை, அவர் விரும்பல, அவர் சொத்தை விரும்பல, அவர் எந்த ஒரு பெருமையை விரும்பல. எதெல்லாம் அவரு மேன்மையா நினைச்சாரோ அதெல்லாம் என்ன பண்ற, அவரை அறிவதற்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டார். அல்லேலூயா. அன்னைக்கு நம்ம சபைக்கு கூட வரமாறோம், ஏன், வேலைக்காக போறதுக்காக. வேலை போனா இன்னைக்கு என்ன பண்ணோம், சம்பாதிக்கலாம், அது நமக்கு பிழைப்புக்கு உண்டாகும், நம்ம சாப்பிடுவதற்கு ஆகாரம் கிடைப்பதற்கான ஒரு நாள் போனா இருக்கும் என்று சொல்லி அநேகர் இருக்கிறாங்க. இங்க சொல்றாரு, அவர் படிச்ச படிப்பை எல்லாவற்றையும் எதெல்லாம் மேன்மையான எல்லாத்தையும் தூக்கி குப்பையா போட்டுட்டாரு. ஏனென்றால் கிறிஸ்துவ அறிகிற அறிவுக்காக, மேன்மைக்காக. எல்லாவற்றையும் நஷ்டம் என்று இருக்கு, இதெல்லாம் தேவையில்லை எனக்கு, அதுதான் எனக்கு முக்கியம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்முடைய நாம் எப்படியாக இருக்கிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தில் நாம் எப்படியாக இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனை எப்படியாக பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒரு பவுல் தேவன் அறிகிற அறிவில் வளர்வதற்கு வாஞ்சியுள்ளவராய் இருக்கிறார். அப்ப நாமும் தேவனோடு கூட நெருங்கி பழகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக நாம் போவோம் என்றால் நிச்சயமாகவே நாம் எதை கொண்டு நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. எதற்கும் பயப்பட மாட்டோம். நம்ம எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, இதுதான் நமக்கு எதிர்த்து நின்றாலும் சரி, முக்கோடி தேவர்கள் நமக்கு எதிர்க்கு விரோதமாக வந்தாலும் சரி, கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பார் என்றால் நம்ம யார் என்ன செய்ய முடியும்? யாருமே ஒன்று செய்ய முடியாது. அல்லேலூயா. படிப்பை மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், நம்ம அழகை மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், நம்முடைய திறமையை மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், நம்ம சொத்தை மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், நம்முடைய வாகன வசதிகளை நம்ம மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், நம்ம பணத்தை நம்ம மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் இதை மேன்மைப்படுத்தணும்னா தேவனை நம்ம அறிய முடியாது. ஒரு மலை இருக்குது என்றால் இங்கிருந்து ஒரு மலையை பார்க்க முடியும், அதனுடைய உயரத்தை நம்ம பார்க்க முடியும், அதனுடைய வடிவமைப்பை நம்ம பார்க்க முடியும். இங்க இந்த மலை இருக்குதுங்களாங்க, செஞ்சேரி மலை இங்க பார்க்கலாங்களா? தூரத்துல இருந்தாலும் பார்த்தா இந்த மரம் இருந்தவங்களை பார்க்க முடியாது. ஆனா நம்ம ஏதோ ஒரு விதத்துல பார்க்கும்போது அதனுடைய உயரத்தை நம்ம பார்க்கலாம், அங்க ஒரு மலை இருக்குதுன்ற பார்த்துருவோம். ஆனா அந்த மலை இங்கிருந்து நம்ம அந்த உயரத்தை நம்ம பார்த்துருவோம். அதே அந்த மலைக்கிட்ட நம்ம நெருங்கணும், கிட்ட நெருங்க 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 மலையுடைய அடிவாரத்தை நம்ம போனோம்னு வச்சுக்கோங்க, அந்த மலையை
முன்பு பார்த்த போல பார்க்க முடியாது. அந்த மலை எப்படி பார்ப்போம்னா நிமிர்ந்து தான் பார்ப்போம். அது அடிவாரத்து மலை அடிவாரத்துக்கு போனோம்னா அந்த மலை எப்படி பார்ப்போங்க? நிமிர்ந்து தான் பார்ப்போம். ஐயோ இவ்வளவு பெரிய உயரமா இருக்குது அந்த மலை. அது மாத்திரம் இல்ல, அந்த மலையில என்னென்ன இருக்குதுன்னு நெருங்கின பேதான் தெரியும் நமக்கு. ஐயோ இவ்வளவு பெரிய கல் இருக்கா, இவ்வளவு மரங்க இருக்கா, இவ்வளவு மரத்துல இவ்வளவு இப்படிப்பட்ட வகை வகையான மரங்கள் இருக்கா, செடிகள் இருக்கிறதா, இவ்வளவு பழங்கள் இருக்கிறதா எப்ப தெரியுங்க? அந்த மலைக்கு அந்த அடிவாரத்துல போகும்போது, நெருங்கி போகும்போது தான் அந்த மலையில இருக்கிற எல்லாமே நம்ம தெரிந்து கொள்ள முடியும். மலையினுடைய அதனுடைய அந்த எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியும். வியப்பா இருக்கும். இப்படிப்பட்ட காரியம், இவ்வளவு பெரிய மலையா? நம்ம தூரத்துல பார்த்த போது மலை அப்படின்னு மாதிரி நினைச்சிட்டோம். ஆனா கிட்ட போன பார்த்து தான் நமக்கே வியப்பா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். அது போலதான் ஆண்டவர் அநேகர் நினைச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் தான், அவர் இயேசு ஒரு தெய்வம், அவர் தெய்வம் அப்படிதான் நினைச்சிடறாங்களே தவிர அவரோடு கூட நெருங்குற ஒரு காரியத்துக்குள்ள வர மாட்டாங்க. நம்ம அவரும் மற்றவங்க போல அவரும் ஒரு தெய்வம்னு நினைச்சிட்டோம்னா அப்படியே தான் நம்ம இருக்க வேண்டும். ஆனா அவரோடு கூட நெருங்கி போகும்போது தான் அவருக்குள்ள என்னென்ன இருக்குது என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அவருக்கு கூட எவ்வளவுப்பட்ட வல்லமை இருக்கிறது என்று அறிந்து கொள்ள முடியும். அவர் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர் என்பதை அவரோடு நெருங்கும் போது நாம் அறிந்து கொள்ள முடியும். அவர் அன்புள்ளவர் என்பதை நம்ம நெருங்கும் போது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் எவ்வளவு பெரிய இரக்கம் உள்ளவர் என்பதை நெருங்கும் போது நாம் அறிந்து கொள்ள முடியும். அவரோடு நெருங்காம ஒன்றுமே செய்ய முடியாது. நாம் எப்படியாக நாம் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாட்கள் ஆண்டவர் உங்களோடு கூட பேசின காரியம், எங்களோடு கூட வாங்க, எனக்குள்ள எல்லாம் நீங்க பார்க்க போறீங்க. அல்லேலூயா. ஏதோ ஊழியக்காரர் சொல்லுவாரு நம்ம போயிட்டு ஜெபம் பண்ணிக்க வரலாம், அதான் ஆண்டவர் விரும்பல. அதான் ஆண்டவர் விரும்பல. நீங்களும் அவரை போல மாற வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புறாரு. அவர் அன்புள்ளவர் என்றால் நம்மளே அன்புள்ளவராக மாற்றதான் ஆண்டவர் விரும்புறாரு. அவர் பரிசுத்தம் உள்ளவர் என்றால் நாமும் பரிசுத்தம் உள்ளவராக இருக்க வேண்டும் ஆண்டவர் விரும்புறாரு. அவர் இரக்கம் உள்ளவர் என்றால் நாமும் இரக்கம் உள்ளவராக இருக்க வேண்டும் என்றால் விரும்புறாரு. அதற்கு நம்ம செய்ய வேண்டும். ஆண்டவரே உம்மோடு கூட நெருங்க எனக்கு வழிவாசல்கள் திறந்தரலும் ஆண்டவரே. பாதம் அமர்ந்து ஜெபிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நாட்கள் அங்க கேட்டு இருக்கிற வார்த்தை, ஆனாலும் நான் அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை ஆண்டவரே. நான் அநேக காரியத்துல உங்க விட்டு விலைக்கு போயிருக்கிற ஆண்டவரே. இது கடைசி காலமா இருக்கிறது. அதனால தேவனோடு கூட அவர் சமூகத்திலே காத்திருக்கிற பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்போமா? இந்த நாட்கள்ல தேவன் அறிகிற அறிவு நமக்கு வேண்டும்னா நம்ம வாஞ்சிக்க வேண்டும். என் ஜபத்துக்கு பதிலே இல்லையே அப்படி நம்ம ஏங்கிக் கொண்டிருக்கலாம்.